இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தால் முகமாலையிலே நடந்த அந்த சோதனை சாவடியிலே நான் வரைக்கும் தன்னுடைய குரல்களையால் இந்த போராளிகளையும் கடலையும் கடல் வாழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட சூசையை உருவாக்கி தேசிய தலைவர் இருந்திருந்தால் அவருடைய திருவோண படம் தமிழக வங்கம் உலக அரங்கிலே நான் தவறு செய்வான். ஆனா அவர் வெல்ல முடியல. கொண்டு வா தூணோடு கட்டு, அவனை துண்டு துண்டாக வெட்டு. ஜெயத்தையும் தீபமையும் பால்ராஜையும் போன்ற தளபதிகளை. அனைவருக்குமே வணக்கம். சிறுவயதிலிருந்தே நாங்கள் கேட்டு நன்கு அறிந்த ஒரு குரல், ஈழத்து எழுச்சி பாடல்களை அதிகம் தந்திருக்கக்கூடிய அந்த குரல் தேனிசை செல்லப்பா அவர்கள் அண்மைய நாளிலே இறைபதம் அடைந்தார். அவருக்கு இன்றைய நாளிலே கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினுடைய மண்டபத்திலே நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு இடம்பெற்றிருந்தது. அங்கு இடம்பெற்றக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் அவர் பாடியிருக்கக்கூடிய ஈழப்பாடல்கள் எழுச்சி பாடல்களும் இங்கே பாடப்பட்டிருந்தது. அந்த பாடலை கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரியாக நிறைந்த முன்னாள் போராளிகள் கூட இந்த இடத்திலே கலந்து கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. தொடர்ந்து இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக தேசிய பாடகர் மறைந்த பாசறைப்பாளர் தேசிய செல்லப்பா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே உணர்வெழுச்சியோடு வருகை தந்திருக்கக்கூடிய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஏனைய அன்புக்கும் மதிப்புக்குரிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள், ஈழத்து இலக்கிய ஆர்வலர்கள், கலை படைப்பாளிகள், பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு தேசம் கடந்து தேசத்துக்காக பாடிய எழுச்சி பாடகர் தேசிய தலைவர் அவர்களால் பாசறை பாடகர்கள் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டு மண்ணினுடைய இருப்புக்காக இசை ஆயுதம் கொண்டு போராடிய ஒரு மூத்த போராளியாக அண்மையிலே மறைந்த எங்கள் தேசியத்தின் எழுச்சி பாடகர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்டங்களினுடைய ஒழுங்குபடுத்தலிலே இந்த இடத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே முதல் நிகழ்வாக பொதுச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறும். பொதுச்சுடரை ஏற்றி வைப்பதற்காக நாம் அன்புரிமையோடு அழைப்பது போராளிகள் நலன்புரி சங்கத்தினுடைய உறுப்பினர் குயிலன் அவர்களை பொதுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சி பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்களினுடைய திருவுருவ படத்துக்கான ஈகைச்சுடர் ஏற்றப்படும். ஈகைச்சுடரை ஏற்றி வைக்குமாறு இசையமைப்பாளர் குட்டிவேலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுச்சி பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்களை நினைத்து அவருடைய நினைவேந்தல் நிகழ்வுக்காக உணர்வுபூர்வமாக ஒன்று கூடியிருக்கிற தருணம். இந்த ஈழத்துக்காக இசைகளாக செய்த பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா அவர்களை நினைத்தும் தாயக விடுதலைக்காக தங்கள் இனியர்களை ஈகம் செய்து கொண்ட தேச வித்துக்களை நினைந்திருந்தும் இயற்கை பேரிடர்கள் போதும் எளிய அழுத்தங்களின் போதும் இழந்த அத்தனை தமிழ் தேச உறவுகளையும் நினைவிருந்தி மௌன அஞ்சலி செலுத்துவோம்.
இந்த நாளிலும் எங்களை விட்டு பிரிந்த எழுச்சி பாடகர் தேனிசை செல்லப்பாயாவுடைய நினைவேந்தல் நிகழ்விலே என்னையும் அழைத்ததற்காக ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலே இருந்து நான் இருந்திருக்க வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை காரியங்களும் இந்த நாளிலே இருந்தது. அதனை முடித்துக் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. என்னுடைய வாழ்விலே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தோடு கூட ஐயாவுடைய இந்த அஞ்சலி செலுத்துகிறதான நிகழ்வின் காரியங்களுக்குள்ளே செல்ல முடியும் என நான் நம்புகிறேன். என்னதான் பாடல்கள் கேட்டாலும் ஐயாவுடைய பாடல்கள் கேட்கிற பொழுது ஒரு விதமாக வீரம், ஒரு விதமான தேசத்தின் உணர்வு எங்களுக்குள்ளாக உணர்ந்து பாயும். அந்த பாடல் எப்பொழுது நான் வந்து மேலே வருகிற பொழுது, அந்த பாடல் கேட்கிற பொழுது என்னை அறியாமலே ஒரு விதமான உணர்ச்சியோடு நான் உள்ளே வந்தேன். அவருடைய பாடல்கள் அவ்வளவு உணர்ச்சி மிக்கவையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. தமிழ் தேசியத்துடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்தவர் என்று சொன்னால் அது ஈடு இணையாகாது. அவருக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இந்த விடுதலை போராட்டத்திலே அவருடைய பாடல்களும் முக்கியமான ஒரு பங்கினை இடம் பிடித்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலரை அவர்கள் மறைத்து போன பொழுது நாங்கள் மறந்து விடுவோம். ஒரு சில காலங்களாக நாங்கள் மறந்து விடுவோம். சிலர் மாத்திரம்தான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேனிசை செல்லப்பாவுடைய இந்த மறைவு எங்களை விட்டு, இந்த பூவுலகிலே அவரை விட்டு எங்களை விட்டு அவர் பிரிந்திருந்தாலும் அவருடைய நினைவுகள் நிச்சயமாக வரலாறாக மாறும் என்பதிலே நாங்கள்
ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வரலாறுக்குரியது. எப்பொழுதெல்லாம் எங்களுடைய மாவீரர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோமோ நிச்சயமாக அப்பொழுதும் அவருடைய பாடல்களும் அவருடைய முகமும் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து செல்லும். அவ்வளவு வீரம் செறிந்த பாடல்களை ஐயா கொடுத்திருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். 2005 ஆண்டு பகுதியிலே மட்டக்களப்பிலே இருந்து முதல் முறையாக யாழ்ப்பாணம் வருகிற பொழுது நான் ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் அதை நான் சொல்லியிருந்தேன். மட்டக்களப்பிலே இருந்து யாழ்ப்பாணம் வருகிற பொழுது முகமாலையிலே நடந்த அந்த சோதனை சாவடியிலே நாங்கள் நின்றோம். சோதனைகள் எல்லாம் நடைபெற்றது. நாங்கள் அந்த வாகனமும் சோதனை செய்யப்பட்டது. எங்களை அமரும்படியாக ஒரு நிழல்குடைக்கு கீழே எங்களை அமர்த்தி வைத்தார்கள். தென்னை ஓதையினாலே மேயப்பட்டிருந்த ஒரு கூடாரத்திலே எங்களை அமரும்படியாக படைத்திருந்தார்கள். அந்த கூடாரத்திலே ஐயாவுடைய பாடல்கள் மிக கம்பீரமாக ஒழித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம். எல்லா சோதனைகளும் முடிந்த பின்பதாக வெளிக்கிடும் பொழுது எல்லாரும் வெளிக்கிட்டார்கள். அப்பொழுது என்னை அழைத்து வந்த இடத்திலே நான் சொன்னேன், நான் வரவில்லை, நான் இந்த இடத்திலே இருந்து விட்டு போகிறேன். இந்த தேசிய ஓட்டத்திலே நான் இணைந்து கொள்ளப் போகிறேன். இந்த போராட்டத்திலே நான் என்னை இணைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நான் அமர்ந்து விட்டேன். கிட்டத்தட்ட 15-20 நிமிடம் மாறி மாறி வாக்குவாதங்கள் போய்கொண்டிருந்தது. இறுதியாக என்னை சுதாகரித்துக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து நான் புறப்பட்டு சென்றேன். அவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அந்த பாடல்கள் இருந்தது. எப்பொழுதெல்லாம் எங்களுடைய நினைவுகளிலே இந்த பாடல்கள் ஒழிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஐயாவுடைய முகமும் எங்களுடைய கண்களுக்கு வந்து செல்லும். அவரை நாங்கள் மறப்பதாயில்லை. இப்பொழுதல்ல, எப்பொழுதும் நாங்கள் மறப்பதாயில்லை. மற்றவர்களை போல வாழ்ந்துவிட்டு அவர் போகாமல் வரலாறு ஆகியிருக்கிறார். அந்த வரலாறு நிச்சயமாய் எங்களை அவரின் பால் ஈர்த்து செல்லும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை.
போது அவர் பக்கம் நீ இருந்தாய். ஈழத் தமிழருக்கு நாமும் அடிகின்றோம், ஏனோ என்னை மறந்தாய். தமிழீழம் இழிவானதா, உந்தன் தன்மானம் அழிவானதா. தமிழீழம் இழிவானதா, உந்தன் தன்மானம் அழிவானதா. உலகே உனக்கு கண்ணில்லையா, எங்கள் தமிழீழ மண் இந்த மண் இல்லையா. பள்ளியில் வாழும் பிள்ளைகள் தலையிலும் பாயும் குண்டுகள் பார். கொள்ளை நீதிகள் சொல்லும் உலகேவும் உலகை மதித்தது யார்? தமிழீழம் இழிவானதா, உந்தன் தன்மானம் அழிவானதா. தமிழீழம் இழிவானதா, உந்தன் தன்மானம் அழிவானதா. உலகே உனக்கு கண்ணில்லையா, எங்கள் தமிழீழ மண் என்ன மண் இல்லையா. உலகின் மக்கள்தான் மக்களா, எங்கள் தமிழீழ மக்கள் என்ன கற்களா. உலகே உனக்கு கண்ணில்லையா, எங்கள் தமிழீழ மண் என்ன மண் இல்லையா. அனைவருக்கும் இன்றைய வணக்கம். திருச்சை செல்லப்பா என்பவர் பல காலங்களாக அல்லது போராட்டத்திற்கு முற்பட்ட காலத்தில் இங்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்த போது அவருக்கு தேசிய தலைவர் அவர்கள் ஒரு பட்டத்தை வழங்கியுள்ளார். இன்று அல்லது அவர் இறக்கும் போது தேசிய தலைவர் இருந்திருந்தால் அவருடைய திருவுருவப்படம் தமிழீழ வங்கம் கொண்டு ஊர்வலமாக போயிருக்கும் என்பதை அனைவரும் அறிவீர்கள். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே திருச்சை செல்லப்பாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வேண்டுகோள் கிடக்க இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மக்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சை செல்லப்பா அவர்கள் ஆயுத போராட்டம் மௌனத்திற்கு பிறகு தன்னுடைய குரல் வழியால் தன் உயிர் பிரியும் வரைக்கும் தேசத்துக்காக, எங்கள் தேச உறவுகளுக்காக அல்லது எங்களுடைய தேசிய தலைவருக்காக தன்னுடைய குரல் வழியால் தேசத்தை நிறுத்தியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். திருச்சை செல்லப்பா அவர்கள் அவருடைய பாடல் இங்கு பாடல்கள் குறிப்பிட்டது போல அவருடைய பாடல் மூலம் இந்த போராட்டத்துக்கு வழி சேர்த்தவர்கள் ஏராளமாக. இந்த திருச்சை செல்லப்பாவுடைய பாடலை கேட்டு தன்னுடைய பிள்ளைகளை அல்லது தன்னுடைய சகோதரங்களை போராட்டத்துக்கு அனுப்பிய வரலாறுகள் நிறைய உண்டு. ஆகவே இந்த ஆயுதமேந்தி போராடிய போராளிகளை நாங்கள் மதிக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய தேச விடுதலைக்காக தன்னுடைய குரல் வழியால் இந்த தேசத்தை வழிநடத்த திருச்சை செல்லப்பா அவர்களையும் நாங்கள் தலைசாய்க்க வேண்டும். போராட்டம் மோதிக்கப்பட்டது 1999ஆம் ஆண்டு. ஆனால் இன்று வரைக்கும் அவர் இறக்கும் வரைக்கும் தன்னுடைய குரல் வழியால் இந்த போராளிகளையும் அல்லது தேசத்தையும் அல்லது உலக தமிழர்களையும்
அது மிகாது. ஆகவே அவர் தேசிய தலைவர்களுக்கு பாடிய பாடல் ஏராளம், அதே போன்று மக்களுக்கு பாடிய பாடல் ஏராளம், அதே போன்று களத்தில் நிற்கின்ற புலிகளுக்கும் அல்லது களமாடிய வேங்கைகள் விரைச்சாவை கலை கொண்ட வீர வேங்கைகளுக்கும் அல்லது கருப்புலிகளுக்கும் பாடிய பாடல்கள் ஏராளம். அந்த பாடல் வரிகள் மூலம் ஒரு போராட்டத்துக்கு பல வலிச்சேர்த்திருக்கின்றார் என்பதை அனைவரும் அறிவீர்கள். ஆகவே இந்த செல்லப்பா அவர்களை நினைவு கூர்கின்ற இந்த நேரத்தில் மேலும் பல பிரதேசங்களில் தமிழகம் இங்கும் அவருடைய நினைவுகளை கொண்டாட வேண்டும் அல்லது அவருடைய நினைவுகளை எழுச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நான் விரிவாக கேட்டுக்கொண்டேன். இங்கே தலைவராக தம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் 5 நிமிடங்கள் மட்டும் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த எனக்கு பின்னால் நிறைய பிரமுகர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் எனது உரையை இத்தோடு முடித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த உரைகளும் இசையாலே அஞ்சலிப்பதற்கான ஏற்பாடுகளில் தன்னார்வத்தோடு பங்கு கொண்டிருக்கின்ற பல பாடகர்களும் இருக்கின்ற காரணத்தினாலே மிக சுருக்கமாக இந்த அஞ்சலி உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனித குல வரலாற்றிலே காலம் ஒரு முறை ஒரு சமூகத்தை தலையில் நிறுத்தி வைக்கும். எட்டயபுரத்திலே பிறந்திருக்கக்கூடிய பாரதியாரினுடைய கவிதைகளும் பாடல்களும் எவ்வாறு சமூக விடுதலைக்கும் பெண்ணிலை விடுதலைக்கும் அன்று ஒரு கருத்து களமாக ஒரு காலத்தினுடைய விரிவாக அது விரிந்தது. நாம் எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது ஒன்று,
எந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டங்களும் வளர்ச்சி அடைகின்ற பொழுது, பரிணமிக்கின்ற பொழுது அந்த விடுதலை போராட்டத்தின் பின்னாலே ஆயுதம் என்கின்ற பெரிய ஒரு கருவி அடிப்படையாக அமையும். அந்த ஆயுதத்தினாலே எழுகின்ற வெற்றிகளும் அது செய்கின்ற சாதனைகளும் தான் உலக பரப்பிலே விடுதலை போராட்டங்களை அடையாளப்படுத்துவதற்கு பலமான வெளிப்பாடுகளாக இருந்திருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றி என்பதும் பரிமாணம் என்பதும் ஒரு கால தலைவனை சிருஷ்டித்த காலம் அவரோடு கூட பலரை சிருஷ்டித்து இணைக்கின்றது. அந்த காலத்தினுடைய பேசவன் தான் என்னுடைய போராட்டத்தினுடைய முதிர்ச்சியையும் வெற்றியையும் சர்வதேச பரிமாணத்தை இந்த மண்ணிலே தந்தது. நான் எப்பொழுதும் அன்றும் பேசுகின்ற பொழுது சொன்னேன், ஒரு தலைவர் பிரபாகரன் என்பவர் உருவாகியது மாத்திரமல்ல, இந்த அந்த தலைமையாக கிடைத்த தலைவர் அருகே இருப்பதற்கு அந்த துறையை வளர்த்து செல்லக்கூடிய பொட்டம்மாள் என்கின்ற மிகச்சிறந்த தொழில்நுட்ப திறன் வாய்ந்த புலனாய்வுத்துறை தளபதியை அந்த காலம் உருவாக்கியது. கடலையும் கடல் வாழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட சூசையை உருவாக்கியது. தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய களங்களிலே தளபதிகளாக இருக்கக்கூடிய ஜெயத்தையும் தீபனையும் பாலராஜையும் போன்ற தளபதிகளை எங்கள் தேசத்திலும் காண முடியாதவர்களை உருவாக்கியது. நிர்வாகம் நடத்தக்கூடிய அரசியலிலே சிரித்துக் கொண்டே உலகத்தை கையாளக்கூடிய தமிழ்ச்செல்வனை தந்தது. அவருடைய அரசவை கவிஞராக அருகிலே புதுவை ரத்னத்துறையையும் தேசத்தின் எழுச்சி பாடல்களை எழுதக்கூடிய காசி ஆனந்தனையும் காசி ஆனந்தனுக்கு குரல் வழங்கக்கூடிய தேனிசை செல்லப்பாவையும் ஒன்றாக ஒரு காலம் கட்டி வளர்த்து தந்த அந்த போராட்டத்தினுடைய பரிமாணம் தான் ஆயுதம் மாத்திரம் அல்ல, அரசை ஆளுகின்ற தகுதியும் தமிழர்களுக்கு உண்டு என்பதை உலகத்திலே தலைவனால் நிரூபிப்பதற்கு இந்த காலம் உருவாக்கப்பட்டது. அந்த காலம் எவ்வாறு சீர்திருத்தப்பட்டது, எவ்வாறு அந்த காலம் வளர்ந்து வந்தது, அந்த காலத்தினுடைய வாழ்வு எவ்வாறு எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியது, மகிமைப்படுத்தியது என்பதற்கு தேனிசை செல்லப்பாவினுடைய குரலும் ஒரு வளமாக இருந்திருக்கிறது. அவர் ஒரு தலைவன் நினைவுக்காய் காத்திருந்தோம் என்று பாடிய பாடல் தமிழீழ மக்களினுடைய இயக்கத்தை சொன்னது. தமிழீழத்திற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பதையும் அந்த தலைவன் நினைவுக்காக இந்த மக்கள் ஏங்கிய இயக்கத்தையும் ஒரு தலைவன் நினைவுக்காக காத்திருந்தோம் என்று அவர் பாடினார். இன்னும் 5 மணித்துளியில் போர்க்கப்பல் வெடிக்கும் என்று அடுத்த போர்க்களத்தை பிரித்து பேசக்கூடிய போராளிகளுக்கு, களத்தில் நின்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து எதிரியின் உளவியலை உடைக்கின்ற இசை பாடல்களை அவர் பாடினார். அற்புதமான பாடல்களை பாடினார். இந்த நீண்ட விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திற்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்திய போதெல்லாம் காட்டிக் கொடுப்பவன் எங்கே, அந்த கயவனை கொண்டு வா, இங்கே கொண்டு வா, தூணோடு கட்டு, அவனை துண்டு துண்டாக வெட்டு என்று சொல்லி தேசத்தினுடைய தேச துரோகத்தை பட்டவர்த்தனமாக பேசிய இசைப்பாடல்களை தந்தவர் எங்களுடைய தேனிசை செல்லப்பாவினுடைய அந்த வார்த்தை பெரிகள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தேசத்தினுடைய காலத்தை உருவாக்கி இந்த விடுதலை போராட்டத்தை பரிணாமத்தில் செய்து இந்த விடுதலை போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்தி இந்த விடுதலை போராட்டம் 2009 ஆயுத ரீதியில் மௌனிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களினுடைய தேசமாய் எழுகின்ற கோட்பாட்டை உருவாக்கி நாங்கள் இன்றும் அடிமைகளாக இருக்கின்றோம் என்று உணரச் செய்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதையும் அதை ஆளுகின்ற உரிமை தமிழர்களுக்கே உண்டு என்பதையும் இன்று நிலைக்கின்ற சந்ததியை உருவாக்கி விட்டு சென்றவர்களில் தேனிசை செல்லப்பாவும் ஒருவராக இருக்கின்றார். நான் இந்த தேனிசை செல்லப்பாவினுடைய 1990களில் இந்த கிளிநொச்சி மண்ணிலே நாங்கள் காப்போத சாதாரண பரீட்சைகளிலே தோற்றி இருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே தேனிசை செல்லப்பாவினுடைய வரவு நிகழ்ந்தது. லெப்டினன்ட் சந்திரன் அவர்களுடைய உரையை அண்ணாவிலிருந்து பார்த்து ரசிக்கின்ற என்னுடைய 15-16 வயது காலத்திலே எங்களிடம் கையிலே டிக்கெட் புத்தகத்தை தந்து தேனிசை செல்லப்பாவுக்கு டிக்கெட் பில்லுங்கள் என்று மாணவர்கள் கேட்ட பொழுது அப்பொழுது இந்த கிளிநொச்சி புகையிரத நிலையத்திலே நாங்கள் ஏறுவோம். ட்ரெயின் பேரும் இது ஏறி யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கி அந்த டிக்கெட் விட்டு போட்டு மலாயங்க மேல வடையும் சாப்பிட்டு திரும்பி வருவோம். பிறகு பின்னேற ரயில் ஏறி திரும்பி போறோம். பொழுதுபோக்காக இருந்தாலும்
பொழுது தேனிசை செல்லப்பாவினுடைய வருகைக்காக ஆரவாரித்த கிளிநொச்சி மண்ணை நாங்கள் பார்த்தோம். ஆகவே தேனிசை செல்லப்பா 90ஆம் ஆண்டு இங்கு வந்த பொழுதே தமிழ் மக்களிடம் ஒரு உற்சாகம் பிறந்திருந்தது. தமிழ் மக்களிடம் ஒரு எழுச்சியை உருவாகி இருந்தது. ஒரு விடுதலைக்கான கனவு உருவாகி இருந்தது. தேசமாக உருவாகின்ற சக்தியை அந்த இசை பாடல்கள் கொண்டிருந்தன. அந்த பாடல்களுக்குள்ளாலே ஒரு தேசத்தினுடைய எழுச்சியை உண்டு பண்ண முடியும் என்ற தத்துவார்த்த நிலையை உருவாக்கியதிலே தேனிசை செல்லப்பாவுடைய குரல் எங்களுக்கு மிகப்பெரிய வளத்தை தந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவருடைய குரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்துறை கலைஞர்களுடைய அந்த தொழில்நுட்ப அல்லது கலைத்துறையினுடைய முன்னேற்றம் ஈழத்தில் ஒரு இசை மரபை கட்டி எழுப்புவதற்கு. தமிழீழ தேசத்தினுடைய இசைக்கலைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இங்கே பல இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். 100 வரையான பாடல்களுக்கு இசையமைத்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழீழத்தினுடைய இசைத்துறை ஒரு இந்திய துறைக்கு நிகரானதாக வளர்த்து விடுவதிலே அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்வோம். ஆகவே தமிழீழ இசைத்துறை ஒன்று தன்னுடைய இசை பாரம்பரியத்திற்காலும் தன்னுடைய இசை புலமைக்குள்ளாலும் உருவாக்கப்பட்டு ஒரு தனித்துவமான தமிழர் தேசத்தின் இசை மரபை உருவாக்கியதிலே தேனிசை செல்லப்பாவினுடைய பங்கு அபரிதமானது. பின்வந்த காலங்களிலே எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டு அஞ்சி அடங்கி போராளிகள் எல்லாம் மௌனப்பட்டு அமைதியாக காத்த 2011, 12, 13ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே மாகாண சபை தேர்தல் வந்த பொழுது சோழ மன்னன் பரம்பரையே எழுந்து வாடா என்று பாடி புருவராஜா சாரையும் அரியரத்னம் சாரையும் பசுமை பிள்ளையாவையும் இந்த மண்ணில் இருந்து 3 பேர் வெற்றி பெற்று அமோகமாக மாகாண சபைக்கு செல்வதற்கு தேனிசை செல்லப்பாவின் 3 பாடல்கள் காரணமாக இருந்தது. ஆகவே அந்த வீழ்ந்து கிடந்த தமிழகத்தை மீண்டும் இடமைத்ததிலே அவருடைய பாடல் சோழ மன்னன் பரம்பரையே எழுந்து வாடா என்று அவர் பாடிய பாடல் தமிழ் மக்களை ஒரு எழுச்சிக்கு உள்ளாக்கியது. ஆகவே போரினுடைய வெற்றிக்கு மாத்திரமல்ல, விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மாத்திரமல்ல, போருக்கு பின்னர் வீழ்ந்து கிடந்த இனத்தை தக்க வைத்து மீளெழுப்புவதிலும் தேனிசை செல்லப்பாவினுடைய பங்கு அளப்பெரியதாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்திய தேசத்தோடு இருந்த பூர்வீக தொடர்பு, வரலாற்று உறவு, இசை தொடர்புகளின் அடிப்படையிலே தமிழீழம் என்கின்ற ஒரு தாயகம் தமிழீழ தேசத்திலே உருவாகாத வரை இந்திய பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பிற்கும் ஏனைய பிராந்தியங்களுடைய அமைதிக்கும் அது எப்பொழுதும் அச்சத்தை உருவாக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் பாடிய பாடல்களுக்குள் இருந்த கருத்து வீச்சு ஒன்றை சொல்கிறது. இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பினுடைய நல்ல நண்பனாக தமிழீழம் மட்டுமே அமைய முடியும் என்பதை வரலாறு அவர்களுக்கு உணர்த்தி வருகிறது. ஆகவே பூமி பந்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள், நாங்கள் கண்ட கனவு, பாடல்களுக்குள்ளாலே வந்த தாகம், ரத்தம், வியர்வை, இன்றும் போராளிகளுடைய மனங்களுக்குள்ளே புழுகிக் கொண்டிருக்கின்ற மௌன மொழிகள், அந்த விட்டுரைகளுக்காக நாங்கள் எழுதுகின்ற வேக்கம் தேனிசை செல்லப்பாவினுடைய குரல் வழியாக இந்த மண்ணில் ஒரு அழகிய நாட்டை ஆளுகின்ற வட சுயநிர்ணய உரிமையை இந்த மண்ணிலே பெற்றுக் கொள்கின்ற ஒரு விடிவு வரையும் நாங்கள் பயணிக்க வேண்டும். பல்வேறு ஆடைகளையும் பல்வேறு முகங்களையும் நாங்கள் இன்று அணிந்திருந்தாலும் தமிழர் தேசம் என்பதிலும் தமிழ் தேசிய விடுதலை என்பதிலும் நாங்கள் ஒருமித்து செயற்பட்டு தேனிசை செல்லப்பாவினுடைய அந்த ஞான கலவை, இசைக்கிழமை நாங்கள் நிறைவு செய்வதே அவருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று கேட்டு வாய்ப்பிற்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
செய்த உலக பரப்பிலே அதனை அடையாளப்படுத்திய தமிழக தேசிய தலைவரால் பாசறைப்பாணர் என்கின்ற மாபெரும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட தேசிய செல்லப்பா அவர்களுக்கு பரிசாகும். இங்கு நிறைய வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். தமிழக தேசம் தன்னுடைய முகவரியை எழுதுகின்ற காலங்களில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்த பொழுது மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களோடு நாங்கள் பலரை சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருக்கின்ற தமிழர்கள் ஆரம்பகால தேச விடுதலைக்காக தங்களை மிகப்பெரிய அளவிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். கர்நாடகாவினுடைய பல இடங்களில் நான் பல தமிழர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எப்படி ஈழத்திலே துன்பப்படுகிறீர்களோ அதுபோலதான் நாங்களும் கர்நாடகாவிலே கிட்டத்தட்ட 1 கோடி தமிழர்கள் இருக்கிறோம், நாங்களும் அதே வகையான துன்பங்களை சந்திக்கிறோம். அதே போல மலேசியாவிலே இருக்கிற தமிழர்கள் சொல்லுவார்கள், நாங்களும் இங்கே தமிழர்கள் என்பதற்கு அப்பால் மிகப்பெரிய நெருக்கடிகளை காலங்காலமாக சந்திக்கிறோம். இவ்வாறான பல தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அந்த இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளின் காலம்தான் ஒரு சுதந்திரம் என்கிற மூச்சு காற்று பிறக்க வேண்டிய ஒரு காலமாக மாறுது. முதல் தமிழில் வந்த சொல்லை விட்டவர் பெருஞ்சித்திரனார். அந்த பெருஞ்சித்திரனாருடைய கொள்கையும் அவருடைய வழிகாட்டலும் ஒரு காலத்திலே எல்லோருக்கும் பிடித்துக்கொண்டு அந்த பிடிப்பினுடைய பாசறையிலே வளர்ந்தவர் தேனிசி செல்லப்பா ஐயா. அவருடைய அந்த தமிழில் வந்து சொன்ன பெருஞ்சித்திரனாருடைய நாம் தமிழர் இயக்கம் ஒரு காலத்திலே அது தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அது உருவாகியது. பின்னர் தமிழில் வந்த சொல்லை ஈழத்திலே நீங்கள் வலுவாக காவல் வைத்தவர் முதலிலே தந்தை செல்வா அவர்கள். நாங்கள் ஒரு தேசமாக இருந்தோம், நாங்கள் இளமையோடு வாழ்ந்த இனம், எங்களுக்கு வடக்கு கிழக்கு என்பது மரபுவழியில்லா இனம், இந்த மண்ணிலே நாங்கள் ஆண்டு வந்த இனம், என்னுடைய ஆட்சி உரிமையை நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். ஆகவே இழந்து போன இளமையை மீட்டெடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் 49ஆம் ஆண்டு முதலாவது தங்களுடைய கட்சியினுடைய அங்குரார்ப்பண கூட்டத்திலே அவர் பேசியிருந்தார். அதே போல 1974ஆம் ஆண்டும் முதல் வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வருகிற போதும் தந்தை செல்வா பேசியிருந்தார். நாங்கள் ஏன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம், இவ்வளவு காலம் நாங்கள் பேசி ஏமாந்து போனதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். 76ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்திலே தந்தை செல்வா பேசுகிற பொழுது மன்னார் எம்பி அழகக்கோன் பக்கத்தில் இருக்கிறார், காவலூர் எம்பி நவரத்தினம் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது தந்தை பேசுகிறார், நாங்கள் இந்த தேசத்திலே தந்தை பண்டாரநாயக்காவோடு நான் பேசியிருந்தேன், அவருடைய நல்ல எண்ணங்கள் இருந்தது, அவரோட தேசத்தை மீட்டு தருவதாக ஒரு சமஸ்ய அடிப்படையிலான அரசியலை உருவாக்க தான் தயாராவதாக அவர் சொன்னார். அவரோடு நான் ஒப்பந்தத்திலே கச்சாத்திருந்தேன். 6 மாதங்களில் அவர் அதனை கிழித்து கிடப்பிலே போட்டார். ஓடு நான் ஒப்பந்தம் செய்தேன், அவரும் அந்த ஒப்பந்தத்தை கிழித்து வைத்தார். அவை நாங்கள் ஆரோடு பேச முடியுமோ பேசினோம். நான் இந்திரா காந்தியை கண்டு பேசியிருக்கிறேன், ஜவஹர்லால் நேருவை கண்டு பேசியிருக்கிறேன், மகாத்மா காந்தியை கண்டு பேசியிருக்கிறேன், எம்ஜிஆரோடு கூட இருந்து பேசியிருக்கிறேன், கருணாநிதியோடு பேசியிருக்கிறேன், நான் பேச வேண்டிய அனைத்து தலைவர்களோடும் பேசியிருக்கிறேன். ஆனால் ஈழத்திலே இருக்கிற சிங்களவர்கள் எங்களுக்குரிய உரிமையை தர தயாராக இல்லை. அதனால்தான் நான் இந்த உயர்ந்த பாராளுமன்ற உயர்ந்த சபையினூடாக மீண்டும் சொல்லுவேன், நாங்கள் இழந்து போன இளமையை மீட்டெடுத்து எங்கள் தமிழீழ தேசத்திலே நிமிர்ந்து வாழுகின்ற உரிமையுடையவர்கள் அது கிடைக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு பாராளுமன்றத்தில் பேசிய அழகான உரை என்பது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆகவே இந்த தொடர்ச்சியினுடைய ஒரு கட்டம் 80களிலே ஈழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் ஒரு மிகப்பெரிய முனைப்பை கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இவ்வாறான எழுச்சி பாடல்கள் தொடக்கமில்லை. ஆனால் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்காக ஒரு காலத்திலே பாடப்பட்ட பாடல், ஓ மரணித்த வீரனே உன் ஆயுதங்களை எனக்கு தா, உன் சீருடைகளை எனக்கு தா என்ற பாடல் பலஸ்தீனத்திலே பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த நேரம் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய அந்த பலஸ்தீன விடுதலை தான் உலகத்திலே பேசப்பட்ட பொருள். அதை தாராபுரம் சுந்தரராஜன் தமிழிலே பாடியிருந்தார். அந்த பாடலோடு சேர்த்து
தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த காலத்தில் சில பாடல்களை இயற்றியிருந்தது. ஆரம்பம் 82, 83ஆம் ஆண்டுகள் நாங்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலே வாருங்கள் எல்லோரும் வந்து தெருவில் சேருங்கள் என்ற பாட்டு தாராபுரம் சுந்தரராஜன் பாடிய பாட்டு. அப்பொழுது சின்ன கெசட் பீஸ் அதெல்லாம் கொண்டு வருவார்கள். இந்த தோட்டங்களில் காவலுக்கு நிற்கிற எங்களை போல சின்ன வயசு படிக்கிற எல்லாரையும் எடுத்து வருவாங்க. கொண்டு போய் ஆக்கி ஒரு தோட்ட கொட்டில வச்சு ஒரு ரெக்கார்டரை கொண்டு வச்சு போட்டு எங்களை கேளுங்களான்னு சொல்லுவாங்க. போராடிகள் அப்போ இருந்த போராடிகள். அந்த அவ்வாறு தான் அந்த காலத்தில் இந்த பாடல்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படும். ஓமனித்த வீரணி, பாருங்கள் எல்லோரும் வந்து சேருங்கள், இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட பாடல்கள். அதற்கு பிற்பாடு மெல்ல மெல்ல ஈழத்திலே எங்களுடைய கலைஞர்கள் மெல்ல தோன்றி அவர்கள் பாடல்களை இசைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இந்திய ராணுவம் இந்த மண்ணிலே இருந்த காலத்திலே 6 பாடல்கள் தென்னிந்திய இசைக்கலைஞர்களால் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எலிசியா வாசுதேவன், யானி போன்றோரால் அந்த பாடல்கள் புதுவையில் அங்கே போயிருந்து நேர அந்த பாடலை எழுதி அப்பொழுது இருந்த பரதன் அவர்கள் நேர இருந்து அந்த பாடல்களை உருவாக்கி ஈழ தேசத்துக்கு தந்தார்கள். இந்திய ராணுவம் இருக்கும் பொழுதே அந்த பாடல்கள் இந்த மண்ணிலே நடடா ராசா இலக்காரை அந்த பாடல்கள், அந்த நல்ல பாடல்கள் தென்னங்கி திருந்தல் வந்து மூலம் இந்த பாடல்கள் எல்லாம் இந்த இந்திய ராணுவம் இந்த மண்ணிலே இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டு பாடகர்களால் பாடப்படும். பரதனை ஒரு முறை சொன்னார். பரதனுடைய அண்ணா தான் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அவர் நடந்து போன வெளிநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர், தினக்குரல் ஆசிரியராக இருந்தவர். அவர் பரதனை பேசுகிற பொழுது ஒரு நாள் தெரிவிக்கிட்டே சொன்னார், நாங்கள் அந்த பாடலை முடிந்த பிறகு அந்த பாடியவர்களுக்கும் சில பேமெண்ட் கொடுக்க தாங்கள் என்பதை நீக்கிய பொழுது எல்லாரும் கையெழுத்து கொடுத்தார்களாம். நாங்கள் ஈழத்தில் இருக்கிற எங்கள் ரத்தங்களுக்காக பாடியிருக்கிறோம், இதில் பேமெண்ட்டுக்காக பாடவில்லை. அவ்வாறான வரலாறு இருந்தது. இந்த கதையை அவர் சொல்லுகிற பொழுது பிரமிப்பாஞ்சான் கவிஞரை கல்லூரியிலே நான் ஒரு நாடக வழங்கிகள் கேட்பதற்காக போயிருந்த காலம். புதுவை இருக்கிறவர்கள் சார்ந்தவர் எல்லாரும் இருக்கிற பொழுது பரதனை இந்த கதையை சொல்றார். ஆகவே பாடல்கள் இவ்வாறு மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வருகிற பொழுதுதான் தேனிசி செல்லப்பா அவர்களை அந்த இந்திய ராணுவம் இருக்கிற காலத்திலேயே இனம் காண்கிறார் வேதியல். தமிழ்நாட்டிலே இனம் கண்டு அவர் மேடையிலே தோன்றிய பொழுது அவரை நேர அணுகி இயற்றுகிற பாடல்களுக்கு அவர் பாடுகின்ற ஒரு காலமாக அந்த காலம் தோற்றப்படுகிறது. அந்த 90களில் அந்த பாடல்கள் வருகிற பொழுதுதான் முதல் தேனிசி செல்லப்பாவுடைய பாடல்கள் வெளியிலே வந்தது. 90ஆம் ஆண்டு அவரை இங்கு அழைத்து வந்து ஒவ்வொரு மாவட்டமாக அவர் பாடல்களை பாடினார். பல இடங்களிலும் மக்கள் திரண்டார்கள். கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்திலே குணமார்கனவர்கள் தமிழ்ச்சாலை சொல்வது போல கண்ணாடி சந்திரன் என்ற சிறப்பான உரை, முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ தளபதி பின்னாளில் மருத்துவ பொறுப்பாளராக இருந்த திவாகர் அவர்களுடைய உரை, புதுவர் ரத்னகிரியுடைய உரை, நான் போய் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் பல பேர் இருப்பீர்கள் அதை பார்த்தவர்கள். கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் மைதானத்தில் மிக பிரமாண்டமாக அது நடைபெற்றது. ஆகவே தேனிசி செல்லப்பாவுடைய மகளும் அந்த மேடையிலே இருந்திருந்தார். இவ்வாறு இந்த மண்ணினுடைய எழுச்சிக்காக பாடியவர் தேனிசி செல்லப்பா. பின்னர் கௌரவ கம்சாரம் சொன்னது போல நாங்கள் கேட்டிருக்கிறாங்க, வேறு யாரும் கேட்கல. இந்த வரலாற்றில் யாரையும் மறைத்து பேச முடியாது. நாங்கள் கேட்டதற்காக காசியனுடைய வரிகளில் எங்களுக்கு 3 பாடல்களை தேனிசி செல்லப்பா அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடக்கிற பொழுது பாடி தந்திருந்தார். இன விடுதலைக்காக தேசிய என்னுடைய போராட்டம் அமுனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் அப்போது ஈழமாநிலம் சிறையில் இருக்கிறார். நாங்கள் கேட்டதற்கிணங்க அவருக்கு பேமெண்ட் கொடுக்கிற பொழுது அவருக்கு ஏதாவது கொடுக்க இருக்கிற பொழுது அவர் எண்ணி ஒரு தொகையை மட்டும் எடுத்துட்டு மிகுதியை கொடுத்திருந்ததாக கூட காசியமே ஒரு முறையில் சொன்னார். ஆகவே இந்த வரிகள் வாழ்க்கைகள் செல்லப்பா அவர்களோடு எங்களுக்கு இணைந்தது. அவருடைய வாழ்க்கை காலம் முழுவதுமே தேசிய எழுச்சிக்காகவே பாடி வந்து வருவது. மாங்கிலியும் மரங்கொத்தியும் வீடு திரும்ப தடையில்லை, நாங்கள் மட்டும் உலகத்தில் வீடு திரும்ப முடியவில்லை என்ற காசியம் என்ற வரிகளுக்கு தமிழா நீ பேசுவது தமிழா, இந்த வரிகள் எல்லாம் எப்பவுமே எங்களை ஒரு முறை கட்டி கொடுத்து கொண்டு போகின்ற பாடல்களாகத்தான் இருக்கும். ஆகவே தேனிசி செல்லப்பா என்பது சாதாரண பெயர் அல்ல, பாசறை பாடல். ஒரு வரலாற்றிலே ஈழத்தேசிய விடுதலையினுடைய உலகத்தினுடைய தமிழர்களுக்கு அடையாளம் அந்த தலைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் விருது. அந்த மகத்தான விருதினுடைய அடையாளமாக இருக்கின்ற தேனிசி செல்லப்பா அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் அவருடைய நினைவுகளை அவருடைய குடும்பத்தாருக்கு சேர்ப்பிப்பதும் எங்களுடைய கடமை. அண்மையில் கூட முதல் யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுகிற பொழுது என்னிடம் கேட்கின்றார்கள் போராளிகள் நலமுறை சங்கத்தினர்,
நீங்கள் ஒரு சின்ன செய்தி சொல்லுங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் இதனை சேர்ப்பிக்க வேண்டும். உண்மையும் அதுதான். இன்னொரு தம்பி பேசுகிறவர்கள் சொன்னால் அவருடைய குடும்பத்துக்கு செல்ல வேண்டும் என்று நிச்சயமாக இது சென்றடையும். குடும்பத்தோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தோடு இந்த விடயங்கள் இங்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் போய் சேரும். இதே போல எங்களுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற பலவி எங்கள் மண்ணை வழிநடத்தி இருக்கிறார்கள். பலவியுடைய வருகைகள் இந்த மண்ணை புனிதப்படுத்தி இருக்கிறது. அந்த புனிதப்படுத்தல்களில் பாசறைப்பாளர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய வரலாறு எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கும். நான் இங்கே என்னுடைய மக்கள் சங்க தலைவர்கள் சொன்னது போல இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தால் அல்லது போராளிகள் இருந்திருந்தால் எங்களுடைய வரலாறு அப்படி இருந்திருந்தால் அவருக்கான வணக்க நிகழ்வு இப்படி அல்ல, அது இன்னொரு வித்தியாசமானதாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இன்னும் ஒரு பெரிய மாற்றங்களை நோக்கி உலகமும் போகுது, உலகத்தினுடைய அரசியலும் போகுது. எதை எதை நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அது நடப்பதை விட எதிர்பார்க்காத விடயங்கள் பல நடைபெறுகின்றன. எது எது நிலைக்கும் எது நிலைக்காது என்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. அதனால் தான் நான் அடிக்கடி சொல்ல வேண்டும், பொறுமை வாருங்கள், சகிப்புத்தன்மை வேண்டும், எதையும் பொறுத்திருந்து போக வேண்டும். நாங்கள் அவசரப்படுவது அல்லது நாங்கள் பரபரப்பு காட்டுவதனால் நாங்கள் வெற்றிகளை உடனடியாக பெற முடியாது. நாங்கள் செய்வது விடுதலைக்கான அரசியல். நாங்கள் யாரையும் புறந்தள்ளி அவர்களை எதிரியாக்கி யாரி கட்டி வெளியிலே கருதுகின்ற அரசியல் இல்லை. அவர்களை வசீகரித்து வாலாசப்படுத்தி எங்களுடைய பக்கம் கொண்டு வந்து உண்மைகளை விளங்கப்படுத்தி இனத்திற்கான தேசிய விடுதலையை எடுத்துச் செல்வதுதான் எங்கள் ஒவ்வொருடைய கடமை. அந்த கடமையிலே சில வேளைகளில் அது வெற்றிகளாக தெரியாது. அது ஒரு பார்க்கிற பொழுது என்னடா ஒரு சரிப்பு வரும். ஆனால் அதை தாண்டி அந்த வெற்றி எங்களை நோக்கி வரும் என்ற மாற்றங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவர் கருத்தியலை உருவாக்குவார், ஆனால் அவர் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்க முடியாது. உதாரணம் சீமான், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய கருத்தியலை புரட்சி போட்டவர் சீமான். 2009களுக்கு பிறகு எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய போராட்ட வரலாறுகளை, எங்கள் தலைவரை, எங்கள் போராளிகளை, எங்கள் மாவீரர்களை உலகுக்கு தந்தவர், உலக அரங்கிலே தந்தவர் சீமான். ஆனால் அவர் வெல்ல முடியும். இது மக்களுடைய தீர்ப்பாக இருக்கலாம், ஜனநாயக தீர்ப்பாக இருக்கலாம். அதே போலதான் 2ஆம் உலகப் போரில் வின்சென்ட் சர்ச்சில் வென்றார், ஆனால் தேர்தல் அவரால் வெல்ல முடியும். தேர்தல் யுத்தத்தில் வெல்கிறவர்களெல்லாம் தேர்தலில் வென்றதாக வரலாறு. தேர்தலில் வென்றவர்களெல்லாம் யுத்தத்துக்கு பங்களித்தவர்களும் அல்ல. ஆகவே நான் எந்த ஒரு பூஜாவை கூட தூக்காதவன் நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடித்தேன்னு சொல்வான், உங்கள்கிட்ட தான் போகணும். அதுதான் காலம். ஆகவே அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் பேசாமல் இருக்க, எதையும் செய்யாதவர்கள் எல்லாம் நாங்கள் தான் செய்வோம் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு தர்க்கம் புரிவதில் நீங்கள் எந்த நியாயத்தையும் எந்த வெற்றியையும் நீங்கள் பெற முடியாது. ஆகவேதான் அமைதி, பொறுமை, ஒரு இனத்துக்கான பயணம், மிக மெதுவான பயணம். அந்த மெதுவான பயணத்தில் நாங்கள் போகிற ஜனநாயக வழி பயணத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் பொறுப்போடும் அதன் பின்பால் எங்களுடைய பயணத்தை செய்வோம். நிச்சயம் அது ஒரு காலம் எங்களுக்கான வெற்றியை தரும். அந்த காலம் என்றால் இன்னும் பல காலம் தானே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. காலம் என்பது ஒரு மணித்தியாலமும் காலம்தான், ஒரு நாளும் காலம்தான், ஒரு மாதமும் காலம்தான், 9 வருஷமும் காலம்தான். ஆகவே காலம் என்பது தன்னுடைய பணியை சரியாக செய்யும், இயற்கை தானாக செய்யும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் பாருங்கள். அமெரிக்காவில் ஜனாதிபதி யாரு, இஸ்ரேலின் நிலப்பாடு என்ன, இன்னைக்கு பலஸ்தீனத்தில் என்ன நடக்குது, காசாவில் என்ன நடக்குது, ஈரான்ல என்ன நடக்குது, ஈரான் எல்லாமே என்னவா போகுது, அல்ல உலகத்துல அமெரிக்கான அடுத்த களம் என்ன, எப்படி யுத்தம் நடக்க போகுது, இது எப்படி மற்றவர்களுக்கு பரவ போகுது, இலங்கையினுடைய ஆதிக்கத்துல யார் அதிகமான கைகளை ஊங்குறது, அது சீனாவா, அமெரிக்காவா, இந்தியாவா, இதுல எங்கட நிலை என்ன, நாங்க இதுக்குள்ளால ஓடி எங்களோட துவக்கில்ல கையில, நாங்க இந்த ராஜதந்திர அரசியல்ல நாங்க இதுக்குள்ளால ஓடி எங்கட தேசத்தை பற்றி எப்படி எடுக்க போறோம், இப்படியே அடிபட்டு நாங்க இதுக்கு எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் சாக போறோமா, இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நிதானமாக எல்லாருக்குள்ளையும் எந்தெந்த வல்லரசுகள் கால் உண்டுதோ, யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக இங்கு தன்னுடைய கால்களை பதிக்கிறார்களோ அந்த கால்களுக்குள்ளால் எங்களுடைய பாதங்களையும் இறுக்கமாக பதித்து எங்களுடைய ஈழ தேசத்தின் விடுதலை என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியினுடைய ஒரு காலத்தை திறந்து தந்தவர் தேனிசை செல்லப்பா அவர்கள். இங்கே குட்டிக்கண்ணனுடைய பாடலை கிருஷ்ணமணி அவர்கள் பாடியிருந்தார், அருமையான பாடல். உண்மையில நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு இருந்து உங்களுடைய பாடல்களை கேட்க கிடைத்திருக்கும். தேனிசை செல்லப்பா அவர்களுடைய இந்த நாளை நினைவிலே போவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.